பிடிக்கும் சொல்லு. நான்லாம் சத்யராஜ் சாருக்கு பிறக்க வேண்டியவரா, சீனிவாசனுக்கு பிறந்துட்டேன். சொல்லு. எப்பா படம் வந்து இது வந்து சரித்திர படம். நீங்களாம் நினைக்கிற மாதிரி வந்து இது படமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது ஒரு புதிய பாடம் தான் சொல்லணும். இது வரைக்கும் நம்ம 1000 ஆண்டுல வாழ்ந்த சேர சோழ மன்னர்களை தான் பார்த்துருக்குறோம். ஆனா இந்த காட்டுக்குள்ள இந்த தீவுக்குள்ள வாழ்ந்த ஒரு 5 தீவு மக்களை வந்து நம்ம வந்து பார்க்கல. 5 தீவு, அதாவது 1070ல நடந்த ஒரு 5 தீவுல உள்ள நடந்த கதையை தான் ஓகேவா. பிரான்ஸ் நாட்டு உள்ளார 5 தீவு இருந்திருக்கு, அங்கேயும் தமிழெல்லாம் இருந்திருக்கான். அவனை வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணத்துக்காக 2 காசுக்காக 200 பேர்த்த கொண்டு போடுறான் கொடுவான்றவன். அந்த கொடுவாவை கொல்ல வந்தவன் தான் நம்ம கங்குவா ஓகேவா. 5 தீவை காட்டுறாரு ஓகேவா. பாபி டியோல் நல்லா பண்ணிருக்கிறாப்படி. வந்து வில்லன் வந்து நம்ம நட்டி சாரு தான். நட்டி சாரு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. கூட்டிட்டு போய் கழுத்தை அறுக்கிறதுல, துரோகியா நடிக்கிறதுல, வில்லனா நடிக்கிறதுல பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். நடிப்புக்கு சொல்றேன் ஓகேவா. அவரை வந்து கொளுத்தி எடுக்கிறாரு. கொளுத்தி எடுக்கிறப்ப அந்த தாய் வந்து என் பிள்ளைய பார்த்துக்கோன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருது. அந்த வில்லனோட குழந்தையதான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறாரு. இது அந்த காலத்துல வந்த நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரி அவங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல கோவால வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் தப்பிச்சு ஒடியாந்துறான். மூளை சூடு அதிகமாகி ஓகேவா, மூளை அதிகமா ஒர்க் ஆகி அப்பதான் இவங்களுக்கு வந்து பிளாஸ் ஆகி 1070ல வர்ற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. கதையும் புதுசு, இது வரைக்கும் இந்த கதை எதுலயும் வரல ஓகேவா. நடிப்பும் புதுசு, பஞ்சபூதங்களும் புதுசு ஓகேவா. அதுக்கு போக என் அண்ணாமலையார், என் சிவன் அண்ணன் வந்து சிவா அண்ணன் வந்து சிவாவா நான் பார்க்கல, சிவனா தான் நான் பார்க்குறேன். அந்த கிரிவலத்தோட அந்த முழு பௌர்ணமியை காட்டின அந்த ஒளிப்பதிவாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு கிரிவலம், கண்டிப்பா நான் கிரிவலத்துல போய் நம்ம கங்குவா வந்து வெற்றி பெறணும், இந்த தமிழன் வந்து வெற்றி பெறணும் நான் சாமியை வேண்டுவேன். எல்லாம் வல்ல அந்த திருவண்ணாமலை சிவன் வந்து இந்த படத்தை காப்பாத்துவாரு. போட்ட கலெக்ஷனுக்கு மேல கண்டிப்பா இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுல 100% 1000 கோடி அடிக்கணும், அடிப்பாரு ஓகேவா. ஆமா, அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஞாபகப்படுத்தி கேட்டேன். உண்மையாலுமே அவரு இல்லைன்னா கூட அவரு வந்து இந்த படத்துல அவர் வாழ்ந்துட்டாருப்பா. ஏன்னா 5 பஞ்சபூதங்களை வந்து காட்டின விதம் சிஜி ஒர்க் இல்லாம அதெல்லாம் வந்து பெரிய வேலை ஓகேவா. கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சூர்யா அண்ணன். சூர்யானா அண்ணையில இருந்து நான் உங்க பொண்ணுனா ஓகேவா, மத்ததெல்லாம் கண்ணுனா சூப்பர்னா, எப்படின்னா வேற லெவல்னா. சிறுத்தையும் சிங்கமும் சேர்ந்துருக்கு. சிறுத்தை அடுத்த பாட்டுல விளையாட போகுது. அது பாபி டியோலோட பையனா வந்து இறங்கி கதையை இன்ட்டு கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பூம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. வா 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 பிளே பாயா இருந்து கத்திக்க, கதறுங்க, துடிங்க, துடிச்சு வையுங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. கண்டிப்பா செகண்ட் பார்ட் வெயிட்டிங். ஓகே, மிக்ஸ்ட் ரிவ்யூக்கு அவங்களுக்கு 2 வருஷமா படம் தள்ளி போயிருக்கு இல்லையா. ஆனா இந்த படத்தை 20 வருஷம் ஆனா கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உழைப்பு, காஸ்டியூம்ஸ், அந்த பழைய காலத்து அந்த சங்க தமிழ், அந்த தமிழ் எல்லாம் வந்து கலைஞ்சு எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இது டிஎஸ்பிக்கு மியூசிக் போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டிஎஸ்பி மேக்சிமம் வந்து தெலுங்கு படங்கள் பண்றவர் தானே. தேவிஸ்ரீக்கு உண்மையாலுமே உனக்கு வந்து சிவாஸ்ரீ வந்து வாய்ப்பு கொடுத்துருச்சு. பிஜிஎம் சூப்பரு, 3 மோட்டிவேஷன் சாங்கு வேற லெவலு. நெருப்புன்னு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு சூப்பரு. அப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த படம் வந்து ஆமா சூர்யா அண்ணனை வந்து பாலா அண்ணனை விட கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சூப்பரா கோச்சிங் கொடுத்து இந்த கங்குவாவை கொண்டு வந்திருக்காரு ஓகேவா. பாலா அண்ணன் செகண்ட் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் நம்ம சிவாவாயிட்டாரு. அதாவது என்னோட திருவண்ணாமலை சிவன் ஓகேவா. ஜாதி மத பேதங்களை கடந்து நம்ம சினிமாக்காரவங்க வாழ்றவங்க, யாரையும் எதையும் எதுக்காகவும் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல சூர்யா அண்ணன் வல்லவர். ஏன்னா இந்த கொரோனா காலத்துல கூட அப்படி அள்ளி அள்ளி செஞ்சிருக்காரு ஓகேவா. நாங்க அதெல்லாம் வாங்கி தின்றுருக்கோம் ஓகேவா. அந்த மாதிரி மனசுக்கு உள்ளவருக்கு. ஏன்னா இந்த வேட்டையன் வந்தப்ப கூட சூப்பர் ஸ்டாரோட என் படம் மோதக்கூடாது, என் படம் தனியா வரட்டும், ஏதாவது சாதாரண நாள்ல ரிலீஸ் பண்ணிக்கலான்னு நேத்து வரைக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதே எனக்கு தெரியாது. காலையில தான் வந்து எனக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றதே நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் தெரியும். ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு கமலால. நான் எப்பயும் ரோகிணிக்கு தான் போவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி டக்குன்னு இங்க வந்து புக் பண்ணி வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை கூட இவங்க முன்னாடியே அறிவிக்கல, யதார்த்தமா தான் அறிவிச்சாங்க. கண்டிப்பா அவங்க யதார்த்தமான மனசுக்கு இந்த படம் நல்ல வசூலாகும். 320க்கு
1/3. ஓகே சூப்பர். சூர்யாக்கு கம்பேக் கோ பேக். அட பாவி, எப்பயுமே அவர் கம்பேக் தான்டா. கம்பேக் இந்தியன்டா, கம்பேக் தமிழன்டா, கொங்கு தமிழ். அவங்க பாட்டி செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் அவருக்கு எப்பயுமே அந்த பிளஸ்ஸிங்கா இருக்கும்டா. முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து கல்யாணம் நடத்தி வச்ச அந்த சிங்கம்டா, நம்ம சிங்கம் 3டா. அதுக்கு எப்படிடா வந்து கம்பேக் இல்லாம இருக்கும்? லூசு பயல. எப்பயுமே அவங்களாம் கம்மு தான்டா. கம்முன்னா கம்மு, கம்ம அட்டிக்கோ, அவ்வளவுதான். என்னடா ஒரே லெவல்ல வச்சிருக்கீங்க? அதான் அந்த விஷுவல்ஸ் வந்து அந்த ஒளிப்பதிவாளருக்கு அக்காவோட பணிவான வணக்கம். ஓகேவா? ஒளிப்பதிவாளருக்கு, டைரக்ஷனுக்கு வணக்கமோ வணக்கம். ஓகே. அப்புறம் அந்த நடிச்ச சிங்கங்கள், தங்கங்கள், அந்த கலைவாணி மேடம், அப்புறம் நிறைய மேடங்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வந்து யார் யாரு பேரு, அதாவது கலைவாணி மேடம், நட்டி சாரு, பாபி டியோல், அதாவது அந்த இந்தி நடிகர், அப்புறம் நம்ம சூர்யா அண்ணன், அப்புறம் வந்து கார்த்திக் அண்ணன், அப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வேஷம் போட்டுக்கிறதால பாதி பேர்த்த பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழர்கள் தான் நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. தெலுங்கு ஆளுங்கள கூட அதிகமா போட வேணாம்னு சொல்ல. நம்ம எல்லாருமே சினிமா வந்து எல்லாருக்கும் ஒன்றுபட்ட இதுதான். ஓகேவா? அது இது தனியா நம்ம பிரிச்சு பார்க்கல, அக்காவும் பிரிச்சு பார்க்க மாட்டேன். சொல்றேன், எல்லாருக்குமே தரமான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. 1970லயே தமிழனை கொடுமைப்படுத்தி இருக்கிற விஷயம் இப்பதான்டா தெரியுது கங்குவா படத்துல. கோவை சல்லாக்கா சூப்பரா பண்ணிருக்குது. ஓகேவா? சூப்பர். வேற